ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விடணும். நம்ம சர்க்கரைக்கு பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். தண்ணி மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகம் சேர்த்துற வேண்டாம். சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம சர்க்கரை அளந்தோம் பார்த்திங்களா, அதே கப்பால் தான் நான் பச்சரிசி மாவு 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். இதோட தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசியெல்லாம் இருக்கும்ல, அதனால தான் இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்குறோம். இதை ஒரு டைம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இதில் ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வாழைப்பழம் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக வாழைப்பழம் சேர்த்து தான் நீங்கள் இது ரெடி பண்ணணும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு அப்படியே மாற்றிடுங்க. இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகமாக்குறதுக்காண்டி ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக அந்த மாவுலேயே நீங்கள் அப்பம் செஞ்சிடலாம். நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து தான் பண்ணுவோம். இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் தேங்காய் துருவல் கூட இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கலாம். வறுத்த தேங்காவை மாவோடு சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் 2 சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ஊற வைக்கலாம் வேண்டாம், அப்படியே ஊற்றிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த எண்ணெயில் அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா உப்பி வரும். பூரி மாதிரி நல்லா உப்பெல்லாம் வரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம இது திருப்பி போட்டுற வேண்டிதான். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு அதே மாதிரி திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வேகாது, வெளியில் சீக்கிரம் கருகிரும். இப்போ பாருங்கள், நல்லா 2 சைடு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்துட வேண்டிதான். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு இதுவும் அதே மாதிரி ஊற்றி காட்டுறேன். இதே மாதிரி தான் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற்றின உடனே நல்லா உப்பி வரும். ரொம்ப சிம்பிள் தான் இது. நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட நம்ம அரிசியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க வந்த உடனே நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்றா தான் இது ஊற்றி ரெடி பண்ணணும், நிறையா ஊற்ற முடியாது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அப்பா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.